இன்வெஸ்டிங் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்தாலே எல்லாரும் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய வீடியோ அண்ட் கிளாஸஸ்ல பார்த்துட்டேன். யாரும் இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி 50ல சென்செக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கிளியரா சொல்லல. இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒண்ணு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வீடியோல சொல்லிருக்கிற மாதிரி டைரக்டா ஈக்விட்டி மார்க்கெட்ல ETF அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா எப்படி பண்றதுன்னு அத பத்தி இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் வாங்க. ஃபண்ட் டாப் சேனலின் வணக்கங்கள். இந்த வீடியோல நான் ஜீரோதா புரோக்கர் மூலமா எப்படி வாங்குறதுன்னு சொல்ல போறேன். நீங்க எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா அதை ஓபன் பண்றதுக்கு என்னோட ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரவுசர் மூலமா கைட் ஆப்பை ஓபன் பண்ணிருக்கோம். அதை லாகின் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல இப்போ நம்ம டேஷ்போர்டுங்கிற பேஜ்ல இருக்கோம். இதுல நிஃப்டி 50 சென்செக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ லெஃப்ட்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அது பேரு தான் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்ல நான் நிஃப்டி பீஸ ஆட் பண்றேன், எஸ்பிஐ சென்செக்ஸ் ஆட் பண்றேன். இப்போ இண்டெக்ஸ்ல நிஃப்டி பீஸ், சென்செக்ஸ் பீஸ், எஸ்பிஐ சென்செக்ஸ் இத என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இப்போ நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல ஏதாவது வேணும்னா அந்த பர்டிகுலர் இத செலக்ட் பண்ணி பை போயிட்டு அத பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ்ல எவ்வளவு குவாண்டிட்டி வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல மார்க்கெட் அண்ட் லிமிட்ங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு லிமிட்டா வேணும்னா அது எந்த வேல்யூவோ அதுல கிராஸ் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணி லிமிட்ல எடுத்துக்கும். இல்ல மார்க்கெட் வேல்யூல வேணும்னா அதை செலக்ட் பண்ணி பையின் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ரைட் கார்னர்ல கம்ப்ளீட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர்ங்கிற டேபுக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ், அதாவது நீங்க வாங்கின நிஃப்டி பீஸ் எத்தனை குவாண்டிட்டி, எந்த ரேட்ல வாங்கிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா காட்டும். இப்போ ஆர்டர்ஸ்ங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா அதுல போய் உங்களோட குவாண்டிட்டி எத்தனை இருக்கு, பிரைஸ் என்ன அப்படிங்கிற டீடைல் வருங்க. பொசிஷன்ங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா அதுல பொசிஷன்ங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா என்ன ரேட்ல வாங்கியிருக்கோம், இப்போ என்ன ரேட்ல போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ இது நாளைக்கு உங்களோட ஹோல்டிங்கிற ஆப்ஷன்ல உங்களோட ஸ்டேட்டஸ பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டேல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறதோட ரேட்டு என்னங்கிறதும் இப்ப பொசிஷன்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறதும் பார்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா என்னோடது வாங்கினதோட கம்மியா இருக்கு. இதுதாங்க என்னோட ஸ்டேட்டஸ். இப்படிதாங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இண்டெக்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கறனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு அக்குமுலேட் பண்ணி ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.